இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில் என்ன கஷ்டம் படலை, இதுக்கு மேலே கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்குது, என்ன இழக்கிறதுக்கு இருக்குது. நம்ம இழந்த விஷயங்கள் ஏராளமாக இருக்குது. துரோகங்களாக இருக்கட்டும், ஏமாற்றமாக இருக்கட்டும், இப்படி பல வழிகளில் பல விஷயங்களில் நம்ம நிறைய துன்பப்பட்டுட்டோம், துயரப்பட்டுட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை மிக அற்புதமாக மாறப்போகுது. இந்த 7.5 சனி முடிஞ்சிருச்சு, இந்த 7.5 சனி எப்படா முடியும், இந்த 7.5 வருஷங்கள் நம்ம பட்ட கஷ்டங்களும் நம்ம பட்ட வேதனைகளும் யாருக்கு சொன்னாலுமே அவங்க கண்ணீர் விட்டுருவாங்க. இப்படியான மனநிலையில் இருக்கக்கூடிய இந்த மகர ராசிக்காரங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயங்கள் நிறையா இருக்குது. அப்போ இந்த மகர ராசிக்காரங்களை பற்றி இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த ஒரு 5 நிமிஷம் அவங்க காது கொடுத்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் யாருமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களோட வளர்ச்சி இருக்கும். அப்போ இனி அடுத்து வரக்கூடிய 5 நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிக அற்புதமான அரிய தாந்திரீக முறையிலையும் சரி, அதிசூட்சமாக ரகசியமாக இருக்கட்டும், இப்படி அனைத்து விதத்திலையுமே ஓரளவுக்கு உங்கள் வாழ்க்கையை திசை திருப்பி விடுறதுக்கு இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அப்போது இந்த 7.5 சனி முடிஞ்சாச்சு. 7.5 சனி முடிஞ்சாலும் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது உங்கள் ராசிநாதனே 3ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்து அதிபதியும் கூட 3ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. அந்த சனி பகவான் உங்களோட 12ஆம் இடம் விரயஸ்தானத்தையும் பார்வை செய்கிறார். இது நம்ம கருத்தில் எடுத்துக்கணும். அதே மாதிரி உங்களோட 12ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் உண்டான அதிபதி குரு பகவான் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அப்போது 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களோட விரயஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அதே மாதிரி 9ஆம் பார்வையாகவும் உங்கள் 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ இது ஒரு மாறுபட்ட நிலையை கொடுக்கும். ஆனால் இந்த நல்ல பலன்கள் கிடைக்குமா, இது ஒரு தீய பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டமானு கேட்டிங்கன்னா, அதை நம்ம முழுவதும் ஆராய்ச்சி செய்யணும்னா ராகு கேதுக்களை வச்சு தான் நம்ம முடிவெடுக்க முடியும். அப்போது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவானும் 8ஆம் இடத்துல கேது பகவானும் இருக்கார். இதுதான் நம்ம முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த நிழல் கிரகங்களும் ராகு கேதுக்கள் உங்கள் ஜாதகத்தில் நல்லபடியாக இருந்தாருன்னா சனி பகவானால் கொடுக்கக்கூடிய நல்ல பலனும் குரு பகவானால் கொடுக்கக்கூடிய நல்ல பலனும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதில் ஏதாவது ஒரு கிரகங்கள் ஒரு மாறுபட்ட நிலையிலோ இல்லை பாதக ஸ்தானத்திலோ இல்லை வீக் லோ டிகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதகம் செய்யக்கூடிய இடத்துலையோ இருக்கும் பொழுது கண்டிப்பாக அது நமக்கு ஒரு மாறுதலான பலன்களை தான் கொடுக்கும். அப்போது 7.5 சனியில் நம்ம இந்த 7.5 வருஷப்பட்ட கஷ்டங்கள் போதாதா, இதுக்கப்புறமும் நமக்கு கஷ்டம் இருக்கா அப்படிங்கிறதுக்குண்டான அந்த கேள்விக்குண்டான பதில் இந்த ராகு கேதுக்கள் தான் முடிவு செய்யும். அப்போது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு தன்னோட ஜாதகத்தில் இந்த 3 கிரகங்களும் சரியான ஒரு இடத்துல உங்கள் லக்னத்துக்கு மிக முக்கிய சுபர்களாக இருந்துட்டாங்கன்னா இந்த 2.5 வருஷ காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஒரு லாட்ரி பரிசு மாதிரி தான், ஒரு லாட்ரி அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு தான் பயங்கரமாக இருக்கும். வளர்ச்சி அசூர வளர்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி கேது பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கிறோம், 2ஆம் வருமானம் வேணும், 2ஆம் தர வருமானத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் இருந்ததுன்னா தைரியமாக இறங்குங்க. இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் ஒரு அடுத்த அடி எடுத்து வைக்கணும். ஒரு அடி எடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு யோக வாய்ப்புகள் காத்திருக்கு. அப்போது முயற்சிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் இருக்கணும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல ராகு பகவான் பிரம்மாண்டமான வருமானத்தை கொடுக்கும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் பணவரையும் கொடுக்கும். அதே மாதிரி இருக்கக்கூடிய குரு பகவானும் சனி பகவானும் இருக்கக்கூடிய நிலையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். திடீர் பணவரவு திடீர் விரயத்தையும் கொடுக்கும். ஏன்னா 12ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்குறாரு. அப்படிங்கிறப்போ விரயஸ்தானமும் நீங்கள் கருத்தில் எடுத்துக்கணும். சரி, இந்த மகர ராசிக்காரங்களில் இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மீண்டு வரணும், இந்த சொன்ன விஷயங்கள் இருந்து நம்ம அதிகமான ஒரு வருமானத்தை பெருக்கி நம்ம அதிகமான ஒரு சந்தோஷமான ஒரு சுகபோக வாழ்க்கை வாழணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும்? அப்போ இந்த மகர ராசிக்காரங்களில் உத்திராடம் நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் இருப்பீங்க. அப்போ இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் உங்களோட வாழ்க்கையில் உங்களோட வாழ்வில் பரிகாரமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும் பொழுது நிச்சயமாக தனவரவு, குடும்பத்தில் நிம்மதி, சுகபோக வாழ்க்கை, அதிர்ஷ்டங்கள், தெய்வ அனுகூலம் இப்படி அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ முதலாவதாக உத்திராடம் நட்சத்திரக்காரங்க என்ன செய்யணும்?
உத்திராட நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜாதகத்தில் சந்திரனோட நிலை தான் ரொம்ப முக்கியம். சந்திரன் வக்ரமாகவோ இல்லை லோ டிகிரிலோ இருந்தாருன்னா நீங்கள் அதற்கேற்ற மாதிரி வாழ்வில் பரிகாரம் செய்யணும். அப்போது சந்திரன் நல்லா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் செய்யக்கூடியது ஆதிசேஷன் மகாவிஷ்ணுவோட குறியீடை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தலாம். ஆதிசேஷன் மகாவிஷ்ணுவோட ஃபோட்டோ வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறதும், பெருசாக வாங்கி வைக்கிறதும், அதே வால்பேப்பரில் அடிக்கடி நீங்கள் பார்க்குறதும், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதிகமாக செய்யலாம். நாராயண பெருமாள் வழிபாடு நீங்கள் அதிகமாக தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இதுவும் சனிக்கிழமை செஞ்சால் ரொம்ப சிறப்பு. சனிக்கிழமை தோறும் நீங்கள் அதாவது நல்ல காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் சந்திர ஓரையில் நீங்கள் போக ட்ரை பண்ணுங்கள். இல்லையா சனிக்கிழமை உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நாராயண பெருமாள் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் கோவிலுக்கு நீங்கள் போய் வழிபாடு செஞ்சுட்டு வர்றதும் ரொம்ப அற்புதம். அப்போ அந்த தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் கோவிலுக்கு நீங்கள் முறையாக வழிபாடு செஞ்சுட்டு வரும்போதெல்லாம் உங்களுக்கு தனம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கும். சீத்தாப்பழம் அதிகமாக சாப்பிட்டு வாங்க. சீத்தாப்பழம் அதிகமாக நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு நிறைய கிரகங்களோட, அதாவது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி அடுத்ததாக இருக்கக்கூடியது திருவோண நட்சத்திரக்காரங்க. திருவோண நட்சத்திரக்காரங்க எந்த மாதிரியான விஷயத்தை நம்ம செஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இசைக்கருவிகள், அதாவது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிங்க. உங்கள் வீட்டில் அதிகமாக வாங்கி வைங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கருவிகள், அதாவது உங்களுக்கு பயன்படுத்த தெரியுமோ, மியூசிக் பற்றி தெரியுமோ தெரியாதோ, ஆனால் ஏதாவது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது வீட்டில் வாங்கி வச்சு அதை நீங்கள் அடிக்கடி பார்த்துட்டு வரணும். அதே மாதிரி இந்திராணி, மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய செம்பனார் தேவி கோவிலுக்கு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். இந்திராணி வழிபாடு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து செய்ய உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி கொடுமுடியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை நீங்கள் முறையாக வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அங்கே தான் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களும், அதிசூட்சம குபேரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குபேர அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அங்கே தான் உங்களுக்கு அதாவது ஒளிஞ்சிருக்கு. நீங்கள் அதை போய் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டு வரலாம். ஸோ இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி ஆப்பிள் பழம் நீங்கள் அதிகமாக சாப்பிட்டு வாங்க. அப்போது ஆப்பிள் பழம் நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு தனம் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல முறையில் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும். வன்னி மரம் இருந்ததுன்னா அந்த வன்னி மரத்துக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். அதே மாதிரி அவிட்டம் நட்சத்திரக்காரங்க என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அவிட்டம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக நீங்கள் சிம்பிளான விஷயங்கள் மட்டும் தான் செய்யணும். ஏன்னா உங்களுக்கு ராகு பகவான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சரியான முறையில் ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் செஞ்சிங்கன்னா உங்களை விட அதிர்ஷ்டசாலி வேறு யாராலும் இருக்க முடியாது. அப்போது இந்த அதிர்ஷ்டத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளவர் பொக்கே, பூங்கொத்து. அப்போது நீங்கள் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போகிறோம், ஒரு மேரேஜுக்கு போகும்போதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டெக்கரேஷன் பண்ணக்கூடிய பூவெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு பூவாக பொறிச்சு ஒரு பூங்கொத்து மாதிரி நம்ம கையில் வச்சுட்டு விளையாடிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அதை தொடர்ச்சியாக செய்யணும். ஸோ மேரேஜ் மட்டும்தான் போகணுன்னு கிடையாது. ஒரு ஃப்ளவர் பொக்கே பிளாஸ்டிக்கில் இருந்தாலும் அதை நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சுருக்கலாம். ஒரு நல்ல ஒரு ஷோகேஸ் பொம்மை மாதிரி நீங்கள் ஷோகேஸ் வைக்கக்கூடிய இடத்துல அந்த ஃப்ளவர் பொக்கே வச்சு நீங்கள் அடிக்கடி பார்த்துட்டு வரலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் செய்யும்பொழுது பார்க்கும்பொழுதும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். அதே மாதிரி யமன், காலபைரவர், இந்த வழிபாடை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யணும். அப்போ இந்த வழிபாடுகள் நீங்கள் அதிகமாக ஆக்டிவேட் பண்ண உங்களுக்கு நல்ல தெய்வ அனுகூலமும் தெய்வ அதிர்ஷ்டங்களும் ஒரு தனம் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி திருச்செங்கோடு மலையில் இருக்கக்கூடிய ராகுவும் சனி பகவான்கிட்டே தான் அந்த எனர்ஜி இருக்குது. அப்போ திருச்செங்கோடு மலைக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செஞ்சுட்டு அந்த ராகுக்கும் சனி பகவானுக்கும் முறையான ஏதாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்கிறதுக்கு ஏதாவது உதவிகள், நன்கொடைகள் செய்ய முடிஞ்சால் நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். அது உங்களுக்கு ஒரு தெய்வ அனுகூலத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி கருப்பு திராட்சை, உலர் திராட்சை நீங்கள் அதிகமாக சாப்பிட்டு வாங்க. இது ஒரு நல்ல ஒரு அற்புத ஒரு வைப்ரேஷன்ஸை கொடுக்கும். அப்போது இந்த மகர ராசிக்காரங்க, இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் இந்த மாதிரியான வாழ்வை பரிகாரத்தையும், இந்த மாதிரி அதிசூட்சமாக ரகசியம், ஒரு கோவிலுக்கு போனால் எந்த வைப்ரேஷன்ஸ் கிடைக்குமோ அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கணும்னா இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அப்போ இதெல்லாம் செஞ்சுட்டு வரும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இன்னும் எதெல்லாம் செய்யக்கூடாது, எந்த மாதிரி கோவிலுக்கு நீங்கள் போகணும், எந்தெந்த விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பற்றி நம்ம அடுத்த இன்னொரு வீடியோவில் கூட நம்ம தனிப்பட்ட முறையில் பேசலாம். இல்லை உங்கள் ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் ஆய்வு செய்யணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் நம்ம திருப்பூர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய நேரடியாக வந்து கூட பார்க்கலாம். இல்லை நீங்கள் ஆன்லைன்லேயே கன்சல்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கூட இதே நம்பர் வாட்ஸ்அப் இருக்குது. இந்த வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி வச்சு கூட நீங்கள் உங்களோட ஜாதகத்தை ஆய்வு செஞ்சுக்கலாம். மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கூட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம். பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம். பல சித்தர்களின் ஆசியை பெற்ற பண்டிட் சிவராமன் ஜோதிடர் அவர்களின் வழிவந்த ஜோதிடர். திருமணமாகி பல நாட்களாகியும் குழந்தை இல்லை என்று கவலைப்படுகிறீர்களா? மனைவிக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனையா? கணவனுக்கு ஆண்மை குறைவா?
குலம் விருத்தியடைய வாரிசு இல்லையே என்று வருந்துகிறீர்களா? உங்கள் ஜாதகத்தில் புத்திர தோஷமா? குழந்தையின்மையால் குடும்பத்தில் நிம்மதி இல்லையா? ஏராளமான மருத்துவ செலவுகள் செய்தும் தீர்வு கிடைக்கவில்லையா? இனி எதற்கும் கவலை வேண்டாம். பாரம்பரிய முறைப்படி உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிதில் தீர்வு காணும் பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 9043953737.